Hi guys, I am Rajkumar. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSense வீடியோ ரிப்போர்ட்டை பார்க்க போறோம். சரிங்களா? என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தென் நான் இது போல கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வெப்சைட்னா என்ன, அதாவது பிளாகிங்னா என்ன, அதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணால் நமக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், அது பர்டிகுலராக எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணலாம், எந்த நிச்சஸில் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். தென் நம்ம ஃபுல் பார்க்கக்கூடியது எப்போயுமே AdSense ரிப்போர்ட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கேன். மற்றது எல்லாமே நம்ம பெய்டு சர்வீஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எனி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனில் டவுட் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு பெய்டு சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தென் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம கிட்ட இருக்கிற கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். தென் ஏன்னா எப்பயுமே நான் வீடியோ எண்டில் சொல்லும் போது நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது நம்ம என்னென்ன ப்ரிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். சரிங்களா? தென் நம்ம பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ ஆர்டிகல் வேணும்னா என்னால் ப்ரிவேட் பண்ண முடியும். தென் இன்க்ளூடு பார்த்தாச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது SEO ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு SEO பண்ண தெரியல அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. நான் கொடுக்கறது நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணாலே போதிகமானது. ஃபுல் அண்ட் ஃபுல் SEO ஃப்ரீயாக தான் இருக்கும். சரிங்களா? 100% ஹியூமன் கண்டென்ட், 0% பிளாகரிசம் இருக்கும். சரிங்களா? தென் நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே என்னால் ஆர்டிகல் மேக் பண்ணி தர முடியும். சரிங்களா? தென் அது போக எப்படி சொல்கிறது, இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன் எனக்கு ரெவன்யூ வரல அப்படின்னா ICPC கண்டென்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ICPC வரக்கூடிய கீவேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீவேர்ட்ஸ் நோட் பண்ணுங்கள். கார் இன்சூரன்ஸு, பைக் ஆக்சிடென்ட்டு, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ஸு, ஃபைனான்ஷியலு, கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ICPC கீவேர்ட்ஸ்குள்ளே வரும். மோஸ்ட்லி இந்த கார் இன்சூரன்ஸ் இந்தமாரி லா பேஸ் பண்ணி US UK இந்தமாரி ஆஸ்திரேலியா கனடா இந்தமாரி அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கு ரொம்பவே வேல்யூ அதிகம். ஓகேங்களா? இது போல் ஆர்டிக்கல் நம்ம ப்ரிவேட் பண்ணுவோம். இதுமாரி ஆர்டிக்கல் நீங்கள் போடுறது மூலிமா உங்கள் வெப்சைட்டில் CPC ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ளூடு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் நான் என்ன சொல்ல வரது புரியும். சரிங்களா? வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க. அடுத்ததாக மெயினாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. தென் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலே கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், தென் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் எடுக்கிறது இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக அதை நாம தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 1% கூட ட்ரா பண்ணுறது கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லான நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணுமா 90 நாளில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரிங்களா? இது ஃப்ரெண்டாக பேசுகிறதோடு நினச்சிக்கோங்க. 90 நாளுக்கு நான் கேரண்டி. அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஏன் அப்டேட் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கண்டென்ட்டுக்கு குவாலிட்டி 7வது நாளுக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் ரேங்க் ஆகிட்டு ஆர்கானிக் சர்ச் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதுக்குமே நம்ம கேரண்டி. சரிங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் எடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். ஒரு பேக்லிங்க் ₹1 கொடுத்துட்ருக்கேன். உனக்கு டெமோ பார்க்கணும் அப்படின்னா மினிமம் 1000 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1000 பேக்லிங்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? 1000 பேக்லிங்க்னாலும் சரி என்னால் நண்பா 90 நாளில் 1,00,000 பேக்லிங்க் வரைக்குமே எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு மேலே போகுது அப்படின்னா ஸ்டாம்ப் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ புரிஞ்சுக்குங்க. அது போக வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னாலுமே அந்த சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் மானிட்டேஷன் அப்புறம் வாங்கிக்கிறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்னென்னே தெரியல, பேசிக்கே என்னன்னு தெரியல, வெப்சைட் பற்றி எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னாலும் ஸோ ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணிட்டு கூட கற்றுக்கலாம். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் 10,000 சார்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் நம்ம கொடுத்துருவோம். தென் உங்களுக்கு A to Z வெப்சைட்னா என்னன்றது ஃபுல் கிளாஸ் வேணும்னா நீங்கள் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தென் உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 10K கொடுத்துட்டு நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணிக்கிங்க. தென் மானிட்டேஷன் சர்வீஸ்க்கு ஸோ எக்ஸ்பான்சிவாக இருக்கும். சரிங்களா? தென் அது போக யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறவங்க யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது, மானிட்டேஷனுக்கு இல்லை போதுன்ற அளவுக்கு, தென் 4000 வாட்ச் அவர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? வித்தின் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கான வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபர் எல்லாமே பர்ஃபெக்டாக அப்டேட் ஆகிடும். நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ரூவலுக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அது போக
ப்ரோ இந்த சர்வீஸ் எல்லாமே ஓகே ப்ரோ, என் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டேன், கண்டென்ட்டுமே குவாலிட்டியாக தான் போகிறேன், பட் எனக்கு இம்ப்ரெஷன் வரல அப்படின்றவங்களுக்கு ஆட் பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலி நண்பா இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆட் இந்த அதாவது கூகுள் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஆட் வச்சுட்டாலுமே ஷோ பண்ணாது. மேனுவல் ஆட் யூஸ் பண்ணால் அது எந்த ஆட் யூஸ் பண்ணால் எவ்வளோ கிளிக்ஸ் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ வரும்ன்ற முதல்ல எல்லா வீடியோஸும் நம்ம சேனல் இருக்குது. ஆக்சுவலி ஒரு பிகினராக வந்து ஸ்டார்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கறத விட பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஒரு 6 மாதத்து பழைய வீடியோவாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, mrfood.com நம்மளுடைய மெயின் சைட்லேருந்து உங்களுக்கு ரெவன்யூ எடுத்து காமிச்சிருப்பேன். ஸோ அதில் போய் பாருங்கள் என்ன ஆட் யூஸ் பண்ணணும், எந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும், எந்த கண்ட்ரியில் கிளிக் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். தென் இந்த வீடியோமே டீட்டெயிலாக தான் இருக்கும். பட் வெப்சைட் நேம் மட்டும் காட்ட மாட்டேன். ஏன்னா வெப்சைட்டில் வேலைகள் நடந்துட்டுருக்கு, ஒரு சில வேலைகள் பேக்லிங்க் சர்வீஸுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஸோ என்னால் காட்ட முடியாத சுச்சுவேஷன் புரிஞ்சுக்குங்க. தென் இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடக்கிறதால வெப்சைட்டோடைய நேம் காட்ட முடியல. ஸோ ஓகேங்களா, புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வேணும்னா ஓகே அதுவுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக நிறைய சர்வீஸ் வெப்சைட்டுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் கேட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான என்ன ஆர்டர்ஸ் தேவோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலி இப்போ நம்மளுடைய கோர்ஸ் பற்றி பேசுறதுக்கே ஒரு 6 நிமிஷம் போயிடுச்சு. சரி, இப்போது டுடே டாலர் பார்த்தீங்கன்னா $18.99 ஃபார் டேவுக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இது உண்மைக்குமே கிடைக்குதா? $18 ஃபார் டேவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் நண்பா கண்டிப்பாக வரும். இதுக்கு நான் கேரண்டி. நான் மட்டும் இல்லை, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு வந்தாலுமே யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா காம்படிஷன். ஓகேங்களா? ஏன்னா நீ சொல்கிற அப்படின்னா உங்கள்கிட்டே வந்து கேட்பாங்க எந்த நீச்சஸில் ஒர்க் பண்ணுறது, எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, எவ்வளோ சர்ச் வேல்யூம் இருக்கணும், தென் கீவேர்ட் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்டே டீட்டெயிலாக கேட்டு உங்களோட வெப்சைட்டே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு உங்கள் வெப்சைட்டோடைய பெட்டராக பண்ணாதான் யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க யாராக இருந்தாலும் ஓப்பனாக. ஓகேங்களா? தென் நான் வந்து அப்படி கிடையாது. என்னுடைய வெப்சைட் mrfood.com டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் நான் ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி யூனிட் செட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களாக இருந்தால் சரி, அதற்கு வேண்டி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த ரெவன்யூ நல்லா எதிர்பார்க்கலாம். சரியா? சரி, ஃபார் டேவுக்கு $18.99 எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு. எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $17.54 வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $80.30 வந்து இருக்குது. பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா $3.20 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $113.52. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் பேமெண்ட் பாருங்கள் $113.52. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் தொடர்ந்து வித்ட்ரால் வச்சாலும் பிரச்சனை. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 1 மந்த் நமக்கு ஒரு $100 வருதுன்னா நெக்ஸ்ட் மந்த் அதோட ஒரு 25% எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும். தென் ஆர்லிமிட் ப்ராப்ளம் ஏகப்பட்டது வரும். அதேமாரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பேமெண்ட் ரிலீஸ் ஆகுதுன்னா 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த மாதத்துல கூட வேலை செய்யலாம். தொடர்ந்து நீங்கள் வித்ட்ரால் போடணும்னு நினச்சிங்கனாலும் பிரச்சனை. ஏன்னா வந்து இது புரியவங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு சிலர் வந்து லீகலாக யூஸ் பண்ணி மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி ரெவன்யூ புஷ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துட்டா ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, அதாவது கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க இல்லையா? அதனால் தெரிஞ்சுக்குங்க. சரியா? சரி, இப்போது மேலே இருக்கிறதுல டுடே, எஸ்டே, லாஸ்ட் 7 days திஸ் மந்த் இதுக்கான ரெவன்யூ ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துட்டோம். சரியா? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். பேக்ரவுண்டில் இந்த டுடே டாலர் இருக்குல்ல $18.99 அது வந்து கரெக்டாக நைட்டு ஒரு 12 மணி. ஓகேங்களா? 12:05 இந்த டைம் ஆன உடனே நம்ம இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா $18.99. நண்பா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கும் நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த $18 இருக்க வேண்டிய இடத்த 19 ஆகலாம், 20 வரலாம், 30 வரலாம், $100 கூட ஃபார் டேவுக்கு வரலாம். சரிங்களா? அது எவ்வளவோ. ஓகேங்களா? அது வந்து எஸ்டேக்கு மாறிடும் நைட்டு 12:05 மேலே. தென் இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், ஓல்டு வீடியோலாம் ஒரு 6 மாதத்து வீடியோ அந்த மாரி வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். சரியா? சரி, இப்போ நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த டுடேவில் எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த எஸ்டேல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன ஆகுனா இந்த $17 இருக்குல்ல, அது வந்து இந்த $17 அப்படியே வந்து லாஸ்ட் 7 days இந்த $61.32 இருக்குல்ல, இது கூட போய் ஆட் ஆகிட்டு அதிகமாக காட்டணும் கிடைச்சுன்னா காட்டாது. லாஸ்ட் 7 days பொறுத்தவரைக்கும் அது முன்ன பண்ண இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த லாஸ்ட் 7 days அமௌண்ட் வந்து கணக்கிலே வச்சுக்க வேண்டாம். தென் இந்த டுடே டாலர் $18.99 இருக்குல்ல, அந்த இடத்த ஒரே நாளைக்கு $1000 வந்தாலும் சரி, $1,00,000 வந்தாலும் சரி, உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு $50 வருதுன்னு வச்சுக்கலாம். அது வந்து இந்த திஸ் மந்த்தில் பாருங்கள் $80.30 இது கூட ஆட் ஆகி தான் எப்பவுமே காட்டும். ஸோ இந்த திஸ் மந்த்தில்
$100 இருந்தாலும் சரி, $1000 இருந்தாலும் சரி, அது டுடே டாலர் கூட சேர்த்து தான் எப்பயுமே காட்டும். ஓகேங்களா, அது கன்ஃபியூஷன் வேண்டாம். சரி, இந்த டுடே டாலர் $18.99 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆடு கிளிக் நடந்தால் தான் காசு வரும். ஸோ மற்றபடி வேறு எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து பேஜஸ் வந்தாலே காசு வந்துடும், அதே போல் இம்ப்ரெஷன் வந்தாலே காசு வந்துடும் அப்படின்றலாம் சும்மா கதை. ஓகேங்களா, ஆடு கிளிக் நடந்தால் காசு, இல்லைனா இல்லை. தென் அதேமாரி கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிக்காக எந்த அளவுக்கு ஒரு கீவேர்ட்ஸ் ரேங்கிங் ஆகிட்டு அது மூலமா யூனிக்காக வராங்களோ அதை பொறுத்து 2லேருந்து 5 சென்ட் வரைக்கும் ஆர்கானிக்காக வரும். ஆடு கிளிக் நடக்கலாமே கூட. சரியா? சரி, இப்போ இந்த பேஜஸ் பாருங்க, 1790 பேர் ஃபார் டேக்கு என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், 1790 பேர்ல வந்ததால இந்த $18.99 சென்ஸ் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன், ஆடுகளுக்கு நடந்ததான் காசு அப்படின்னும் போது கீழே பாருங்க, கிளிக்ஸ்னு போட்டு என்ன எவ்வளோன்னு இருக்கு, 50ன்னு இருக்குல்ல. அப்போனா என்னோட வெப்சைட்ல 50 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 50 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $18.99 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, சரி. இந்த பேஜ் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா $10.63 வந்து பேஜ் ஆர்பிஎம் கிடைச்சிருக்கு. அதே போல் சிபிசி 0.38 வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இந்த பேஜ் ஆர்பிஎம்லாம் வந்து 1000 பேர் வந்தவங்கன்னா $10.63 அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதேமாரி இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கிற இடத்த அதாவது ஒரு $300 $400 காட்டுது அப்படின்னா 1000 பேஜுக்கும் $400 வந்துருமா என்ன? அதாவது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது 1000 பேருக்கு இந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்கோ அது ரெவன்யூ கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அதாவது இது ஆக்சுவலி இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, நிறைய யூடியூப்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட்சன்ஸோட ரிப்போர்ட் இப்போலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்களோன்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விட்டுருங்க. பட் ஆனால் அவங்க தெரிஞ்சுக்காம சொல்கிறாங்க, அதுதான் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்த வரைக்கும்னா பேஜ் வியூஸ்க்கு வராது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோன்றதான் கான்செப்ட். அங்கே பேஜஸ்க்கு காசு வந்துச்சுன்னா, இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வராங்க. அப்போ பேஜ் ஆர்பிஎம் $10 இருக்குன்னா அப்போ 1,00,000 பேருக்கு $10 தான் கிடைக்குமா என்ன? ரொம்ப அதெல்லாம் அப்படி இல்லை நண்பா. பேஜ் ஆர்பிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. இப்போ கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறேன். ஒரு அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி எவ்வளோ இருக்குது அப்படின்னா $100 $150 இருக்கா வச்சுக்கேன். அப்போ அந்த ஆர்டிகல் ஒரு 10 பேர் போகிறாங்க. 10 பேர், அதாவது அந்த $150 கிடைக்கக்கூடிய ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ஒருத்தர் ஆட் வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அதில் நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் இங்கே காட்டுது. ஓகேங்களா, அப்படின்னும் போது $10.63 இது ஆவரேஜ் பண்ணி காட்டும். ஓகேங்களா, அது கரெக்டாக ஆன் தி வே அக்யூரேஸாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு எத்தனை ஆடுகளுக்கு நடந்திருக்கு அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு தான் அந்த பேஜ் ஆர்பிஎம் நியூட்ரலைஸ் பண்ணி காட்டுமா தவிர பேஜ் வியூஸ்க்கு காட்டாது. சரிங்களா, தென் நமக்கு இப்போ ஒரு ஆட் கிளிக்கு $10.63 இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல, ஆனால் அவ்வளோ கிடைக்குதானே? கிடைக்காது. ஏன்னா நமக்கு ஆவரேஜே கிடைக்குது. இல்லைனா இந்த சிபிசி எவ்வளோ பாருங்க இருக்கு, 0.38. அப்போ ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 0.38 தான் கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? அதனால 1000 பேஜ் வந்தாலே இந்த $10 வந்துடும். அதாவது பேஜ் வியூஸ் நமக்கு முக்கியம் இல்லை, அதே மாதிரி இந்த இம்ப்ரெஷனும் முக்கியம் இல்லை. ஏன்னா வந்து சிபிசி தான் முக்கியம். ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்பிஎம் சிபிசி அதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது சிபிசி தான். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இம்ப்ரெஷன் 1000க்கு 2800 இம்ப்ரெஷன், அந்த 800 அதாவது 81ன்னு இருக்குல்ல, அது வந்து 810. ஓகேங்களா, அப்படின்னும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். 1790 பேருக்கு வெறும் 2810 இம்ப்ரெஷன் இருக்கு. இது வந்து ரொம்பவே கம்மி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு யூசர்ஸ்க்கு 1100 பேர் வந்துட்டாலே நம்ம வெப்சைட்டுக்கு 6000 இம்ப்ரெஷனுக்கு மேலே போகணும். ஸோ அப்படின்னும் போது இங்கே பாருங்க, இந்த வெப்சைட்டுக்கு 1790 பேர் வந்திருக்காங்க. அப்படி இருந்தவே நமக்கு ஆடுகளுக்கு இம்ப்ரெஷன் வந்து 2810 இம்ப்ரெஷன் தான் இருக்கு. அப்படின்னும் போது இது வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணப்பட்டிருக்கு பேக்ரவுண்டில், அல்லது கேம்பிங் பண்ணியிருக்காங்க, அல்லது ஷெல்ஃபுக்கு நடந்திருக்கு. இதுமாதிரி நீங்கள் தாராளமாக எது வேணா எடுத்துக்கலாம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்தமாரி ரிப்போர்ட் யூடியூப்ல காட்டுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பிட வேண்டாம். கரெக்டான யூசர்ஸுக்கு கரெக்டான இம்ப்ரெஷன் அங்கே வந்து நமக்கு இருக்கணும். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. 1000 பேருக்கு ஜஸ்ட் 300 பேர் 400 பேருக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்குன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஒரு குவாலிட்டியாக நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு யூசர்ஸ் வராங்க அப்படின்னாலே அவங்க வந்து 1 நிமிஷமா அல்லது 1.5 நிமிஷமா இருப்பாங்க. புரியுதுங்களா? வெப்சைட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க அப்படின்னா ஒன்று டேரக்ட் கிளிக், அதாவது ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராமோ டெலகிராமோ அல்லது வாட்ஸ்அப்போ ட்விட்டரோ ஏதோ ஒரு பேஜஸ் இருந்து உள்ளே போயிட்டு டக்குன்னு அவங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவங்க வெளியே வந்துடுவாங்க. அப்படின்னும் போது நமக்கு அது கரெக்டான இம்ப்ரெஷன் வந்து வராது. ஸோ ஒரு குவாலிட்டியான யூஸருக்கு 1000 பேருக்கு மேலே வந்தாலே நம்ம வெப்சைட்டுக்கு பேஜுக்கு வந்தாலே இம்ப்ரெஷன் வந்து 5000லேருந்து 7000 இந்த மாரி நமக்கு ஆவரேஜ் பண்ணி வந்தோம். ஆனால் இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி ஒரு 2800 தான் இருக்குது. இது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியான யூஸர் இல்லை. தெரிஞ்சுங்களா? அதாவது புரியுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததான் அந்த பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2.80% இருந்திருக்கு. இப்போதைக்கு ஓகே, சைடு வந்து சேஃப் ஜோனில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகக்கூடாது. இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா
10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆட் லிமிட் வந்துடும். சரிங்களா? ஆட் லிமிட்ன்றது என்னன்னா, நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் ஆகிட்டா விளம்பரம் வரும்ல, அந்த விளம்பரம் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதாவது காட்ட மாட்டாங்க. டெம்பரரியாக ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஸ்டார்டிங்லாம் ஒரு 1 வீக்ல கிளியர் ஆகிடணும். ஆனால் இப்போலாம் வந்து கரெக்டாக ஷெடியூல் போட்ட மாதிரி 1 மந்த் டேட்டே கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு ஆட் லிமிட் விழுதுன்னா நெக்ஸ்ட் மந்த் அப்படின்ற மாதிரி டேட்டே கொடுத்துட்றாங்க. அது வரைக்கும் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க, உங்கள் வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட் வரக்கூடாது அப்படின்னா பேஜ் சிட்டியாக 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். அது எப்படி 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது நான் சொல்லல, கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ப்ரைவசி பாலிசியில் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, 250 யூசர்ஸ், அதாவது 250 யூசர்ஸ் ஃபார் டேவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க. அதனால் அதில் 2 யூசர்ஸ் வந்து ஆடு கிளிக் பண்ணலாம். 2 பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா நமக்கு அந்த பேஜ் சிட்டே 0.7% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், 100 பேர் வராங்கன்னா அதில் 10 ஆடு கிளிக் நடக்கலாம். 1000 பேர் வராங்கன்னா 100 ஆடு கிளிக் நடக்கலாம். பேஜ் சிட்டே 10% இருக்கும். ஆனால் நமக்கு அவ்வளோ தேவை. 1000 பேருக்கு 50 ஆடு கிளிக் நடக்கிறாங்கன்னா அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு 4-5% அப்படின்னும் போது ஓரளவுக்கு அந்த 10க்குள்ளன்றதை நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் சிட்டை 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். வெப்சைட் ஆட் லிமிட் வராத சேஃபாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த $18.99 ஃபார் டேவுக்கு வந்திருக்குல்ல, அது எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட யூஎஸ்லேருந்து தான். இது வந்து ஒரு யூஎஸ் டொமைன்றதால மொத்தமே நமக்கு வந்திருக்க டிராஃபிக் மொத்தம் யூஎஸ்லேருந்து தான் வந்திருக்கு. பேஜஸ் பாருங்கள் 1790 பேர். கிட்டத்தட்ட கிளிக்ஸ் பாருங்கள் 50 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. 50 ஆடு கிளிக்கு நடந்ததில் $18.99 வந்திருக்கு. பட் எவ்வளோ பேருக்குன்றது தான் 1790. ஓகேங்களா? லேக் ஆகுது, சாரி. இது வந்து இப்போ அந்த இடத்த கிளிக்ஸ் இருக்கக்கூடிய இடத்த சிபிசி ஃபார் கிளிக்கு எவ்வளோ வருன்றது நம்மளால் பார்க்க முடியும். ஆக்சுவலி நண்பா, இது வந்து இதை நம்ம மேனுவலாக வைக்கிறது தான். அது எல்லாமே நமக்கு சிபிசி தேவைன்னா சிபிசி வச்சுக்கலாம், கிளிக்ஸ் வேணாம் கிளிக்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ரிப்போர்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஓகேங்களா? இன்னும் என்னோட வெப்சைட்லாம் நான் காட்டலாம், பட் என்ன சொல்கிறது, ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்லிட்டாமல் பிரச்சனைன்ற மாரி என்னோட வெப்சைட் நான் காட்டி தான் நான் ஸ்டார்டிங்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் இது வரைக்கும் எந்த வீடியோ நான் எடிட்டிங்லாம் பண்ணவே மாட்டேன். சரிங்களா? வீடியோ எடுப்பேன், அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன். சரியா? அப்படின்னும் போது டொமைன் நேம் காமிச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் வேணும்னே விபிஎன் யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, தேவையில்லாத வெப்சைட்டில் திட்டு போயிட்டு பேக்லிங்க் எடுக்கிறதுன்ற பேர் ஏகப்பட்ட பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வெப்சைட் இருந்தால் பிரச்சனை இல்லை, பர்சனலாக நமக்குன்னு ஒரு வெப்சைட் பண்ணுறோம், ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுற வெப்சைட் எல்லாமே அப்படி பண்ணுறாங்க. அப்படின்னும் போது டொமைன் நேம் காட்ட முடியாது. ஸோ என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பர்சனல் டொமைன் யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கஷ்டமாகிடுச்சு உங்களுக்கு 2 பேருக்கும் அப்படின்னா பிரச்சனைகள் பின் விளைவுகள் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ பர்சனல் டொமைன் யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம், ஆர்கானிக்காக வருது வந்தால் மட்டும் போதுன்னு சொல்லி வெற்றியாக விட்டுருங்க. சரியா? தென் யாரும் கோச்சிக்காதீங்க, டொமைன் நேம் காட்டுறேன்னு சொல்லிட்டு. என்னோட வெப்சைட் வந்து mrfood.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பண்ணுங்கள். தென் அது 2024க்கு வேலை நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் கமெண்ட் பேக் லிங்க் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சீக்கிரமாக அது பேஜஸ் வந்து நான் செட்டப்ஸ் பண்ணி முடிச்சிடுறேன். அதில் நீங்கள் போய்ட்டு கமெண்ட்ஸ் போட்டுன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு கரெக்டாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்டுவே உங்களுக்கு ஒரு பேக் லிங்க் கிடச்சிடும் உங்கள் வெப்சைட்டுக்கு. அப்படின்னும் போது நம்ம பெஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதாவது எப்படி சொல்கிறது, ஃபியூச்சரில் உங்களுக்கு வரும்போது எல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் ஃபார் டே ஒவ்வொரு நாளும். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க நண்பா. AdX மேனேஜர், AdSense 360 இதுமாரி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது போக AdSense தவிர இன்னும் ஒரு சில பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது, அதுலேருந்து எப்படி ரெவன்யூ எடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே சொல்லித்தரேன். சரிங்களா? தென் பிளாகர்னா என்ன அப்படின்றத ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் முக்கியம் இல்லை எனக்கு எப்பயுமே. எனக்கு என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு அது போதிக்கும். 100 பேர் தான் பார்க்குறாங்க, 50 பேர் தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறது உண்மையாக போயின்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்க வேண்டாம். போயிட்டு என் சேனலுக்கு 1க்கு 100 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க நான் என்ன சொல்ல வரேன்றது. ஓகேங்களா? ஓகே, பாய் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.